ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. புனித ஜும்மாவுடைய தினத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தினத்திலே ஹுத்பாவின் ஆரம்பத்தில் தக்வாவுடைய வசனங்களை ஓதுவார்கள். அது எதற்காக ஓதுவார்கள் என்றால், தக்வா ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய இம்மை மறுமை வெற்றியை தீர்மானிக்கிற ஒன்றாகும். அந்த தக்வாவின் அளவுதான் இம்மை மறுமை வெற்றியின் அளவாகும். ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த தக்வாவின் அளவை மீட்டி பார்க்க வேண்டும். அது குறைந்தால் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தக்வாவை சொல்கிற வசனங்களை ஓதுவார்கள். ஆகவே அந்த தக்வாவை வளர்த்து கொள்ள எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக என்னுடைய ஹுத்பாவை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் பிரதானமாக 2 பகுதிகளை கொண்டுள்ளது. அந்த 2 பகுதிகளையும் தெளிவாக அறிய வேண்டும், விளங்க வேண்டும். அதன் பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும், வாழ வேண்டும். இஸ்லாத்தை தெளிவில்லாமலும் பின்பற்றக்கூடாது, அர்த்தம் இல்லாமலும் இஸ்லாத்தில் வாழக்கூடாது. கொஞ்சம் தெளிவுடன் இருக்க வேண்டும், விளக்கத்துடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த மார்க்கத்தில் செய்கிற நம்புகிற ஒவ்வொரு அம்சங்களின் பின்னால் இதுதான் அதன் அர்த்தம், இதற்காகத்தான் நான் அதை செய்கிறேன் என்ற உணர்வுடன் செய்யலாம். இஸ்லாம் 2 பகுதிகளாக உள்ளது. ஒன்று இஸ்லாம், இன்னொன்று ஈமான். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் 50 கடமைகளை குறிக்கும். கலிமாவை நாவினால் சொல்லல், மொழிதல், அதன் அர்த்தத்தை புரிதல், அதன் பின்னால் தொழுவது, ஜகாத் நிறைவேற்றுவது, நோன்பு நோட்பது, ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவது, 50 கடமைகள். இந்த 5ம், இதில் கலிமாவும் தொழுகையும், இது முஸ்லிமாக பிறந்த எல்லோருக்கும் கடமை, எல்லோரும் நிறைவேற்ற வேண்டும். ஜகாத் அது எல்லோருக்கும் அல்ல, ஜகாத் பொருளாதார ரீதியாக வசதி உள்ளவர்கள். நோன்பும் சில வேளை நோய் காரணமாக நோன்பும் சில வேளை சிலருக்கு கடமை இல்லை.
ஹஜ், அதுவும் வசதி வாய்ப்பு இருந்தால்தான். அப்ப ஐம்பெரும் கடமைகள்ல 2 தான் எல்லா முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டும், இருக்கும். முதலாவது கலிமா, 2வது தொழுகை. இந்த 2லும் கலிமாவும் பெரும்பாலானவர்கள் ஏற்றிருக்கிறார்கள், அல்லது முஸ்லிம்கள் எல்லோரும் கலிமாவை சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அதன் அர்த்தம் என்ன என்பதும் புரியும். இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றையொன்று மாத்திரம்தான் அவன் உண்மையான முஸ்லிமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். 5ல் 1 மாத்திரம்தான் இருக்கிறது, அதுதான் தொழுகை. தொழுகை இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. தொழவில்லை என்றால் கலிமாவுக்கு அர்த்தம் இல்லை. தொழவில்லை என்றால் கலிமா சொல்லி வாயளவில் வரும் வார்த்தையாக மாறிவிடும். கலிமாவை நிரூபிப்பதுதான் தொழுகை. இதுதான் இஸ்லாம். அடுத்தது 2வது பகுதி ஈமான். இஸ்லாம் என்றால் நாம் நிறைவேற்றுவது, உறுப்புகளால் நிறைவேற்றுவது, செயல்களால் வெளிப்படுவது. 2வது பகுதி நம்புவது. அது என்ன நம்புவது? உள்ளத்தால் நம்புவது, செயலில் வெளிப்படாது, உறுப்புகளால் வெளிப்படாது. அவர்கிட்ட ஈமான் இருக்கிறதா என்று நமக்கு விளங்காது. ஏன்? அது நம்பிக்கை. நம்பிக்கை உள்ளத்தில் இருப்பது. அப்படி 6 அம்சங்களை நம்ப வேண்டும். அப்ப இந்த இஸ்லாமும் ஈமானும் சேர்ந்தால் பூரணமான முஸ்லிம் ஆவான். ஈமான் 6 அம்சங்கள். 6ஐ நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஆமன்து பில்லாஹ். 2வது வானவர்களை நம்ப வேண்டும். 3வது வேதங்களை நம்ப வேண்டும். 4வது இறை தூதர்களை நம்ப வேண்டும். இறை தூதர்களை. 5வது மறுமை, இறுதி நாள், சுவர்க்கம், நரகம், நிச்சயம், சத்தியம், ஆம், உண்டு, நிகழும், சந்தேகமில்லை என்று நம்ப வேண்டும். 6வது கலா கதிர், இந்த உலகில் நடக்கிற யாவும் சற்றும் பிசகாது. அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரம், விதி பிரகாரம், அவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரமே நடந்தேறுகின்றது என்று நம்ப வேண்டும். 5ஐ செய்ய வேண்டும், 6ஐ நம்ப வேண்டும். இது சரியாக இருந்தால் அவர் பூரணமான முஸ்லிம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இந்த 6 அம்சங்களையும் 5 அம்சங்களையும் விளங்கவும் வேண்டும், படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். இன்று நாம் இந்த குத்பாவிலே நமக்கு தரப்பட்டுள்ள பகுதி இந்த 6 அம்சங்களில் இறை தூதர்களை நம்புவதென்றால் என்ன என்பது சம்பந்தமான தலைப்பாகும். அதில் நமக்கு தேவையான சில விடயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அப்ப 4வது இடம் ஈமானிலே இறை தூதர்களை நம்புவது. நீங்க பார்க்கலாம், இறை தூதர்களை நம்புவது என்றால் என்ன? ஏன் இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்ப வேண்டும்? அப்படி ஒரு தேவை இருக்கிறதா? இறை தூதர்களுக்கு ரசூல் என்று சொல்வது. ரசூல் என்றால் தூதுவர். அரபு மொழியில ரிசாலா என்று சொன்னால் லெட்டருக்கு சொல்வது, கடிதத்துக்கு ரிசாலா என்று சொல்வது, ஒரு தூது செய்திக்கு ரிசாலா என்று சொல்வது. எனவே தூதை கொண்டு வருபவர் ரசூல். யாருடைய தூதை கொண்டு வருபவர்? அல்லாஹ்வின் தூதை கொண்டு வருபவர். ஒருவர் இறை தூதராக வந்து விட்டால், நிரூபிக்கப்பட்டு விட்டால், அவர் உண்மையான இறை தூதர் தான் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் நம்புவது கடமை, ஏற்பது கடமை, அதை மறுப்பது குஃபுர்.
எனவேதான் இந்த 6 அம்சங்கள்ல ஒன்றை ஒருவர் மறுத்தாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். மறுமை நடக்காது. நான் நம்ப மாட்டேன், அல்லாஹ்வை நம்புவேன், மலக்குமாரை நம்புவேன், மறுமை நாள நம்ப மாட்டேன், ஆனா தொழுவேன், எல்லாம் செய்வேன் என்று ஒருவர் சொன்னாலும் அவருடைய தொழுகைக்கு அர்த்தம் இல்லை. 6ஐயும் நம்ப வேண்டும், நம்பி வாழ வேண்டும். எனவே இறை தூதர்களை நீங்கள் பாருங்கள், இந்த எல்லா ஹதீசுகளையும் எல்லா குர்ஆன் வசனங்களையும் இறை தூதர்களை நம்புவது பன்மையாக வரும். எல்லா இறை தூதர்களை நம்ப வேண்டும். அவர்கள் அல்லாவிடம் இருந்து வந்தவர்களே, அதாவது அல்லாவினால் அனுப்பப்பட்டவர்களே, அதை உறுதியாக நம்ப வேண்டும். அடுத்ததாக, ஏன் இறை தூதர்கள் வருகிறார்கள்? அப்படி ஒரு இறை தூது தேவையா? ஏன் அல்லாஹ்வே வந்து மக்களுக்கு வழிகாட்டக்கூடாது? அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறார். மனிதன் இயல்பாக தன்னை படைத்தவரை பற்றிய ஒரு அறிவுடன் தான் பிறக்கிறான். ஆனால் அதை அவனால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அது சூழல் தாக்கத்தால மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த அறிவை இழக்கிறான். அது மாசுபடுத்தப்படுகிறது. ஷைத்தான்கள் அவனுடைய உள்ளத்தை மாற்றி விடுகிறார்கள். மனித ஷைத்தான்களும் அவனை மாற்றி விடுகிறார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா இறை தூதர்களை அனுப்பி மனிதனுக்கு வழிகாட்டுகின்றார். திருமறை அல் குர்ஆன்ல நாம பார்க்கலாம், ஷைத்தான் இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததன் பின்னால் அல்லாஹ்வுக்கு முன்னாலே என்ன வார்த்தைகளை சொன்னான் என்று சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். அப்ப அதுல ஷைத்தான் சொன்னது, இப்லீஸ் சொன்னதுதான், நான் உன்னுடைய அடியார்களை லவுதில்லன்னஹும் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன், வலவுகுவியன்னஹும் அவர்களை திசை திருப்பிக் கொண்டே இருப்பேன், வலாமுரன்னஹும் அவர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பேன், நான் அவர்களை வழி நடத்துவேன், திசை திருப்புவேன். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அடியார்களை படைக்கும் போது அவனை நோக்கியவர்களாகவே படைக்கிறான், அல்லாஹ்வை நோக்கியே உள்ளம் கொண்டவர்களாகவே படைக்கிறான். ஷைத்தான்கள் தான் அவர்களை திசை திருப்பி விடுகிறார்கள். சூழல் அவர்களை மாசடை செய்கிறது, உள்ளத்தில மாற்றத்தை கொண்டு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூத் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் யூலது அலல் இஸ்லாம், இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. குழந்தை ஒவ்வொன்றும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு அவர்களின் பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானிஹி அவர்களை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகிறார்கள். அப்படி மாற்றாம ஒரு குழந்தையை விட்டால் அது அதை படைத்த இறைவனையே எப்போதும் நோக்கும். அது இயல்பாகவே அல்லாஹ் அப்படித்தான் படைக்கிறான் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா மனிதனை அவனுடைய இயல்பு நிலைக்கு மாற்றிவிடு, அல்லாஹ் படைச்ச பிரகாரம் அவன் போறதுக்காக இறை தூதர்களை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறார். இரண்டாவது ஒரு காரணம், ஏன் இறை தூதர்கள் வருகிறார்கள்? திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது, சூரா அன்-நிசாவில நாளை மறுமையில, அதாவது மனித இயல்புகள், மனிதனுடைய தன்மைகள், பண்புகள், அதை படைத்தவன் திருமறை அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறான். மனிதனுடைய இயல்பு என்ன, எப்படி இருப்பான், எப்படி சிந்திப்பான், அவன் எப்படி திட்டமிடுவான். அதுல ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் சொல்கிற ஹஸீமும் முபீன், மனிதன் தனக்காக கடுமையாக தர்க்கிப்பான், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வாதிடுவான்.
அதற்காக பொய் சொல்வதற்கும் முன் வருவான். பொய் சொல்லியாவது, அநியாயம் செய்தாவது, ஏமாற்றியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள மனிதன் முற்படுவான். இது மனித இயல்புகளில் ஒன்று. அதை தாண்டி, அதை திருத்தி அப்படி அல்ல. இது நல்ல மனிதனுக்கு தகாது. நீதி, நியாயம், நேர்மை தனக்கு பாதகமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் உண்மை நேர்மைக்கு நான் நிற்பேன் என்று நிற்பவர்கள் தான் புனிதர்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஈமானை காலுக்கு கீழ் போட்டு மிதித்துவிட்டு அற்பர்களாக மாறுபவர்கள் உண்மையான மோமின்கள் அல்ல. எனவேதான் படைச்சவன் மனிதனுக்கு அடையாளப்படுத்துற திருமறை அல் குர்ஆன்ல உன்னை காப்பாற்ற தர்க்கிப்பாய், கடுமையா வாதிடுவாய். ஆகவேதான் நாளை மறுமையிலும் பாருங்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் நாளை மறுமையில அவனுடைய நீதிமன்றத்துல ஏன் என்னை வணங்கவில்லை, ஏன் என் தடைகளை தாண்டினீர்கள், அநியாயம் செய்தீர்கள், ஷிர்கில் வாழ்ந்து மரணித்து வந்து விட்டீர்கள். மனிதன் சொல்லுவான், நான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மா ஜஅனா மின் பஷீரின் வலா நதீர், இது பற்றி சொல்ல எங்களுக்கு யாரும் வரவில்லையே, இது பற்றி எச்சரிக்கை எந்த எச்சரிப்பாளர்களும் முறை தூதர்களும் வரவில்லையே. அல்லாஹ்வுக்கு முன்னால மனிதன் சொல்வான். படைச்சவனுக்கு முன்னாலேயும் நாளை மறுமையில் சிலர் பொய் சொல்லி தப்பிக்க பார்ப்பார்கள். அல்லாஹ் நாளை மறுமையில நடக்கும் அந்த நிகழ்ச்சியை, சம்பவத்தை படிப்பினைக்காக நமக்கு சொல்றான். இப்படி மனிதன் பேசுவார். சஹீஹ் புகாரியில ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது, படிப்பினைக்குரிய செய்தி. அதாவது சூரா அல் பக்ராவில ஒரு வசனம் இடம்பெற்றுள்ளது. எம்மை இந்த உம்மத்தை அல்லாஹ் புகழும் போது வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதன், உங்களை நாம் உம்மத்தன் வஸதன், நேர்மையான சமூகமாக ஆக்கியிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய உம்மத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை நேர்மையான சமூகமாக ஆக்கியிருக்கிறோம், நடுநிலை சமூகமாக ஆக்கியிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் நாளை மறுமையில் மனிதர்களுக்கு, மக்களுக்கு சாட்சியாக நாளை மறுமையில் இருப்பீர்கள். நாளை மறுமையில் மனிதர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் சாட்சியாளர்களாக இருப்பீர்கள். அப்ப அல்லாஹ் இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக புகழ்ற ஒரு வசனம் தான் அது. நீங்கள் நேர்மையானவர்கள், ஏனென்றால் நீங்கள் நாளை மறுமையில் நேர்மைக்கு சாட்சி சொல்வீர்கள், உண்மைக்கு சாட்சி சொல்வீர்கள். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார். திருமறை அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஃபலனஸ்அலன்ன அல்லதீன உர்ஸில இலைஹிம், இறை தூதர்களிடமும் விசாரணை உண்டு. வலனஸ்அலன்னல் முர்ஸலீன், நபி முர்ஸலீன் ரசூல்மார்களையும் விசாரிப்போம், அவர்கள் சமூகத்தையும் விசாரிப்போம். அல்லாஹ் தஆலா சூரா அல்-அன்ஆமில சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான், அன்த குல்த லின்னாஸ், நீங்களா மக்களுக்கு சொன்னீங்க, இத்தகிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், என்னையும் என் தாயாரையும் கடவுளாக ஏற்று வணங்குங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான். நீங்க சொன்னீங்களா? மக்கள் வணங்கினார்கள் உங்களை கடவுளாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், கால சுப்ஹானக் யா அல்லாஹ், அப்படியான தவறு ஷிர்கிலிருந்து உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி, எனக்கு சொன்னதையே நான் அவர்களுக்கு, என் இறைவா, நீ எனக்கு எதை சொன்னாயோ அதை மாத்திரமே சொன்னேன். அது என்ன சொன்னாய்? அனி அபுதுல்லாஹ் ரப்பி வ ரப்பக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள் என்றே சொன்னேன், என்னையும் என் தாயாரையும் வணங்குங்கள் என்று சொல்லவில்லை சொல்லுவாங்க. அப்படி விசாரிப்பார் அல்லாஹ் நாளை வரும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை
அல்லாஹ் தஆலா கேட்பான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நீங்க எச்சி வைத்தீர்களா? ஆம் யா அல்லாஹ், நான் எச்சி வைத்தேன். யாரு சாட்சி உங்களுக்கு? என் சமூகம் சாட்சி. உன்னுடைய தூதை நான் எச்சி வைத்தேன் என்பதற்கு என் சமூகம் சாட்சி. அவர்களுடைய சமூகம் அழைக்கப்படுமா? நூஹ் வந்தார்களா, எச்சி வைத்தார்களா? அந்த சமூகம் சொல்வார்களா, யாரும் வரவும் இல்லை, எச்சி வைக்கவும் இல்லை, தப்பித்துக் கொள்ள. அல்லாஹ்வின் நீதிமன்றத்திலும் மனிதன் பொய் சொல்வான். இது மனித பலவீனம். நாம் இந்த உம்மத்தின் கண்ணியம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், எச்சி வைத்தார்கள் என்று நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? குர்ஆனில் சூரா அன்-நூஹ் என்ற அத்தியாயம் உண்டு. அதில் அல்லாஹ் தஆலா எச்சி வைத்தது, அவர்கள் பட்ட கஷ்டம், இறுதியாக அல்லாஹ்விடம் கையேந்தி எப்படியெல்லாம் பிரார்த்தித்தார்கள், அவ்வளவையும் அல்லாஹ் அப்படியோ பக்கமாக சொல்லி இருக்கிறார். நமக்கு தெரியும். இப்ப அந்த சமூகம் நிராகரிச்ச உடனே இப்ப உங்களுக்கு சாட்சி யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களும் சாட்சி சொல்வார்கள். இப்ப இந்த உம்மத்து சாட்சி சொல்லும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்ததுதான், எச்சி வைத்ததுதான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாட்சி சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல, நாளை மறுமையில் நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பீர்கள். அந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் பொய் சொல்வான், தன்னை காப்பாற்றிக் கொள்ள முற்படுவான் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். இதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில மனிதன், நீ ஏன் என்னை வணங்கவில்லை, ஏன் தடைகள் தாண்டினாய், அநியாயம் செய்தாய், எனக்கு தெரியா அல்லாஹ், இதெல்லாம் கூடாது எனக்கு தெரியாதென்று நீங்கள் சொல்லக்கூடாது. அதற்காகத்தான் நாம் இறை தூதர்களை அனுப்பினோம். நாளை மறுமையில் உங்களை விசாரிக்க, நியாயமாக விசாரிக்க, அநியாயமாக விசாரிக்காது நியாயமாக விசாரிக்க இறை தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆன்ல சொல்கிறார். அதே போல இறை தூதர்கள் ஏன் வர வேண்டும்? இறை தூதர்கள் வருவது இரண்டாவது விஷயம். மனிதர்கள் ஷிர்கில் அதிகம் கொள்வார்கள். ஷிர்கிலிருந்து காப்பாற்றுவதற்கு இறை தூதர்கள் அவசியம். இது இறை தூதர்களின் வருகையின் பிரதானமான நோக்கமாகும். இதெல்லாம் குர்ஆன்ல நீங்க போய் பார்க்கலாம். எந்த இறை தூதரை சொன்னாலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் வந்து முதல் சொன்னார்கள், என் இறைவனான உங்கள் இறைவனான அல்லாஹ்வையே வணங்குங்கள். இதுதான் அவர்களுடைய முதல் வார்த்தையாக இருக்கும். அதே போல மனிதனுக்கு வாழ்க்கை முறையை படித்துக் கொடுக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், இன்று உலகம் ஆய்வு, விஞ்ஞானம், அறிவு அதன் உச்சத்தை தொட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் மனிதன் என்று எதை தொடவில்லை, எதில் அவனுக்கு அறிவில்லை என்று நாம் நினைக்கிற அளவுக்கு சகலதிலும் உச்சம் தொட்டு விட்டார். இன்னும் பன்மடங்கு அறிவும் ஆராய்ச்சியும் நாளுக்கு நாள் முன்னேறிக்கொண்டு வளர்ச்சி அடைவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கல்வியும் கூட, இந்த கல்வி இதை மார்க்கம் சொல்ற, அது ஒரு பொறுப்பு. கல்வி என்பது, அதை தேடுவது, அதை கற்பிப்பது, அது ஒரு பொறுப்பு, சமூக கடமை. நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு? அது உன் கௌரவம், உன் வாழ்வாதாரம், உனது மரியாதை. நீ சமூகத்தில் அந்தஸ்தை கூட்ட வேண்டுமா? உன்னை தலை நிமிர்த்தி மற்றவர்கள் பார்க்க வேண்டுமா? உனக்கு சமூக அந்தஸ்து கிடைக்க வேண்டுமா? நீ நல்லா வாழ வேண்டுமா? கல்வியை தேடு. இது நாம சொல்லிக் கொடுப்பது. இஸ்லாம் சொல்வது கல்வி பொறுப்பு, கடமை. தேடுவது உன் கடமை, கற்றுக் கொடுப்பது உன் கடமை, கல்வியை பரப்புவது உன் சமூக கடமை, மார்க்க கடமை. அதை முதல் விதைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மயப்பட்ட கல்வி முறை.
அப்ப சுயநலவாதத்திலிருந்து பொதுநலவாதியாக ஒரு மனிதன் மாறுவான், மாணவன் மாறுவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கல்வி என்று உச்சத்தை தொடுகிறது. ஆனால் மனித நேயம், ஒழுக்கம், பண்பு, நாகரிகம் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது. ஆக நாகரிகத்துல, அறிவுல, ஆராய்ச்சியில, விஞ்ஞானத்துல உச்சம் தொட்ட இடங்களில் தான் மனிதன் நாகரிகம் என்று அநாகரிகமானவற்றை செய்து கொண்டிருக்கிறார். நிர்வாணமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார். பெண்களை நிர்வாணமாக நடமாட வைத்திருக்கிறார்கள். ஆடையின்றி நடமாட வைத்திருக்கிறார்கள். அது நாகரீகம். ஆனால் அறிவு இருக்கிறதா? ஆம், அறிவு இருக்கிறது. ஆராய்ச்சி அங்க இருந்துதான் ஆராய்ச்சியே உலகுக்கு வந்து சேர்கிறது. ஆனால் ஒழுக்கம் இல்லை. வெட்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, வெட்கம் ஈமானில் ஒரு அங்கம். வெட்கம் இல்லை என்றால் உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை. வெட்கம் இல்லை என்றால் விரும்பியதை செய் சொன்னார்களே. வெட்கம் ஈமானில் ஒரு அங்கம். அப்ப வெட்கத்தை பாதுகாக்க வேண்டுமே, அது இன்று இல்லை. ஆகவே மனிதனுக்கு எவ்வளவு அறிவு கூடினாலும் அவன் மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டல் அவசியம். எனவேதான் அல்லாஹ் தஆலா இறை தூதர்களை காலத்துக்கு காலம் அனுப்பி கொண்டே இருந்தான். மனிதா, நீ எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்று உனக்கு தெரியாது, நீ அறிந்து கொள்ள மாட்டாய், திசை திருப்பப்படுவாய். அறிவு கூடினாலும் உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எனவே இறை தூதர்கள் அவசியம். எனவேதான் அல்லாஹ் தஆலா இறை தூதர்களை அதிகம் அனுப்பினான் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே இறை தூதர்களை நம்புவது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்வதில் மாத்திரம் அர்த்தம் இல்லை. ஏன் அப்படி ஒரு நம்பிக்கை அவசியம்? ஏன் இறை தூதர்கள் வருவார்கள் என்கின்ற அந்த பின்புலத்தை, அதன் ஆழமான அர்த்தத்தை புரிந்தால்தான் நான் ஏன் நம்புகிறேன், ஈமான் கொள்றேன் ஏன் நான் சொல்ல வேண்டும், ஏன் இஸ்லாத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை அர்த்தம் புரிந்து நம்ப முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான விஷயங்களை உரிய முறையில ஆழமாக நம்பி எமது ஈமானை பலப்படுத்திக் கொள்ள அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை தூதர்கள் ஏராளம் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் வகம் அர்சல்னா மின் நபியின் ஃபில் அவ்வலீன், முன்னோர்களில் எம்மாத்திரம் இறை தூதர்களை அனுப்பினோம் என்று குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் போது, நாம் நபியே, அவர்கள் எல்லோரின் வாழ்க்கை வரலாற்றை உமக்கு நாம் சொல்லவில்லை, அதில் அதிகமானவர்கள் வரலாற்றை விட்டு விட்டோம், சிலர்களின் வரலாற்றையே நாம் உமக்கு சொல்லியிருக்கிறோம். ஏன்? குர்ஆன் வரலாற்று புத்தகம் அல்ல, ஆனால் அதில் வரலாறு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறை தூதர்களின் வரலாற்றில் அப்ப எதை சொன்னான்? திருமறை அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வ குல்லன் நகுஸ்ஸு மின் அன்பாஇர் ருசுல் மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். நபியே, உங்களை உறுதிப்படுத்த இறை தூதர்களின் வரலாற்றில் எது தேவையோ அதை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம். நீங்க நபிதான், இருக்கும் வழி சரிதான், முன்னோக்கி செல்லுங்கள் என்பதற்கு என்ன தகவல் தேவையோ அதை மாத்திரம் இறை தூதர்கள் வரலாற்றிலிருந்து சொல்லியிருக்கிறோம். அதில்தான் பிறந்ததிலிருந்து அவர்கள் இறை தூதை முடிக்கிற வரைக்கும் பிறந்ததிலிருந்து சொல்லப்பட்ட வரலாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. பிறந்த நாள்ல இருந்து அவர்களுடைய முடிவு வரைக்கும் முழு வரலாறும் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் மாத்திரம் 130 இடங்களில் இடம்பெற்றுள்ளது திருமறை அல் குர்ஆன். அதே போல முழு வரலாறு
ஒரு தனி சூறாவில் சொல்லப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இரண்டையும் படித்து பாருங்கள், ஆழமாக படித்து பாருங்கள். ஏராளமான பாடம் உண்டு. அந்த ரெண்டு வரலாற்றிலும் பாடங்கள் இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக சொல்லி இருக்க மாட்டான். தனித்தனி ஆய்வு நூல்கள் வழியாக இருக்கின்றன. யூசுப் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு மாத்திரம் பல கோணங்களில் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளது. அப்படியான இறைத்தூதர்கள் வரலாறு திருமறை அல் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர்களின் இறுதி தூதராக வந்தார்கள், முத்திரையாக வந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்திகளையும் சுருக்கி நாளை மறுமை வரைக்கும் வரப்போகிற உம்மத் சமூகம் மக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்தையும் உருக்கம் சுருக்கமாக திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். எல்லா இறை தூதர்களுக்கும் அற்புதம் உண்டு. எந்த அற்புதத்தை காட்டினால் அவர்கள் நம்புவார்களோ அதே அற்புதத்தை அல்லாஹ் தஆலா ஒரு இறை தூதர்களுக்கும் கொடுத்தார். அந்த சமூகத்துக்கு எது சவாலாக அமையுமோ அப்படியான அற்புதத்தை அல்லாஹ் தஆலா ஒரு இறை தூதருக்கும் கொடுத்தார். ஏன்? இறை தூதர்கள் வரும்போதெல்லாம் கேட்பார்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஏதாவது அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள். நிகழ்த்தப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனையும் அற்புதமாக கொடுத்து, அது வாழும் அற்புதம், அழிய அற்புதம், அழிக்க முடியாத அற்புதம், அதிசயமான அற்புதம், நாளை மறுமை வரைக்கும் அற்புதம். அது திருமறை அல் குர்ஆன். அதுக்கு மேலாக மற்ற இறை தூதர்களுக்கு கொடுத்தது போன்றதையும் கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடியால் நீர் தேவைப்பட்ட போது பிரயாணத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த கல்லில் அடிங்க நீர் வெளிப்படும். கல்லில் அடிச்சாங்க. திருமறை அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்வது போல நீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. எல்லோரும் பருகினார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியால் நிகழ்த்தப்பட்ட அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு பிரயாணத்தில் இருந்தோம், நீர் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னோம், நீர் இல்லை யா ரசூலல்லாஹ், எங்கேயாவது கொஞ்சம் நீர் மிச்சமாக இருந்தால் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிகுதியாக இருந்த நீரில் தன்ன முபாரக்கான கையை வைத்தார்கள், உயர்த்தினார்கள். அவர்களுடைய விரல்களின் இடுக்குகளில் இருந்து இடைவெளிகளில் இருந்து நீர் ஊற்றெடுப்பதை நான் கண்டேன் சொல்றேன். அது கல்லால நீர் வருவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது சாதாரணமானதுதான். கல்லில் இருந்து நீர் ஊற்றெடுப்பதுதான், விரலில் இருந்து ஊற்றெடுப்பதில்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுக்கு மேலதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மேலாக கொடுத்த அற்புதம். படையில் இருந்த அவ்வளவு பேரும் தங்களுடைய குடங்களை தோட்பைகளை நிரப்பிக் கொண்டார்கள், பருகினார்கள். ஜம்சம் நீருக்கு அடுத்ததாக இந்த உலகிலே இருந்த அற்புதமான நீர் அந்த நபியின் கையால் ஊற்றெடுத்த நீர் என்று இமாம்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இறை தூதர்களின் வரலாறு நமக்கு நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் தருகின்றன. நாம் பலதை வாசிக்கிறோம், பல மணித்தியாலங்களை இந்த போனில கழிக்கிறோம், இரவில் பல மணித்தியாலங்களை கழிக்கிறோம், ஃபித்னாக்களை அடுக்கி கொண்டிருக்கிறோம், உள்ளத்தில் இருளை ஊட்டி கொண்டிருக்கிறோம். இந்த இருளோடு நாம் மரணிக்க கூடாது. உள்ளத்தை ஒளிமயமாக்க வேண்டும். ஒளியை சுமந்தவர்களின் வரலாற்றை படிக்க வேண்டும். அதுதான் இறை தூதர்களின் வரலாறு. அதையும் நாம் படித்து நமது உள்ளத்தையும் வாழ்வையும் ஒளிமயமாக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.